ஜெபமாலையை தினமும் பக்தியோடு ஜெபிக்கிறவர்களுக்கு நம் தாய் மரியா கொடுக்கும் 15 விலை மதிப்பில்லா வாக்குறுதிகள் என்ன என்பதை தெரிந்து கொள்வோம். ஒன்றாவது, தொடர்ந்து ஜெபமாலை ஜெபித்து அன்னைக்கு சேவை செய்கிறவர்களுக்கு அன்னை இறைவனின் அருளை பெற்றுத் தருகிறார். இரண்டாவது, தனி சிறப்பான பாதுகாப்பையும் இறை அருளையும் அன்னை பெற்றுக் கொடுக்கிறார். மூன்றாவது, நரகத்திற்கு எதிரான கவசத்தை பெறுகிறோம். நான்காவது, தூய வாழ்வு வாழ உதவுவது மட்டுமல்லாமல் ஆன்மா விண்ணகத்தை நோக்கி பயணிக்க துவங்கும். ஐந்தாவது, ஜெபமாலை மூலம் தன்னை அன்னையிடம் ஒப்படைக்கிறவர்கள் அழிந்து போக மாட்டார்கள். ஆறாவது, எந்த தீமையும் தீண்டவும் தோற்கடிக்கவும் முடியாது. ஏழாவது, மரண நேரத்தில் அவசியம் பெற வேண்டிய அருட்சாதனங்களை பெறாமல் மரிப்பதில்லை. எட்டாவது, பக்தியாக ஜெபமாலை ஜெபிக்கிறவர்கள் வாழும்போதும் மரணத்தின் போதும் மரித்த பின்பும் இயேசுவின் ஒளியை கொண்டிருப்பார்கள். ஒன்பதாவது, ஜெபமாலை வழியாக தங்களை அர்ப்பணிக்கிறவர்கள் உத்திரிக ஸ்தலத்தில் வேதனைப்படும் நிலையில் தாமதமின்றி விடுதலை அடைவார்கள். பத்தாவது, விண்ணகத்தில் கடவுளின் மகிமையை அதிகமாக பெறுவோம். 11வது, ஜெபமாலை வழியாக கேட்கப்படும் மன்றாட்டு ஒருபோதும் மறுக்கப்படாது, கேட்பதை பெற்றுக்கொள்வோம். 12வது, நெருக்கடியான சூழலில் அன்னை வழியாக உதவி பெறுவோம். 13வது, ஜெபமாலை ஜெபிக்கிறவர்களுக்கு இவ்வுலகிலும் விண்ணகத்திலும் பரிந்து பேச அன்னை மரியா இருக்கிறார். 14வது, தினமும் ஜெபமாலை ஜெபிப்பவர்கள் அன்னை மரியாவின் பிள்ளைகளாகவும் இயேசு கிறிஸ்துவின் சகோதர சகோதரிகளாகவும் மாறுகிறோம். 15வது, ஜெபமாலை ஜெபிப்பவர்களுக்கு விண்ணக வீடு உறுதியாகிறது. இந்த 15 வாக்குறுதிகளும் விலை மதிப்பில்லா வாக்குறுதிகளாக நம் தாய் அன்னை மரியாவிடமிருந்து நாம் அனைவரும் தினமும் ஜெபமாலை ஜெபிப்பதின் வழியாக பெற்றுக்கொள்கிறோம். ஜெபமாலையை கையில் எடுத்து நம்பிக்கையுடன் நம் அன்னையிடம் இணைந்து ஜெபிப்போம். அருள் ஆசீர் பெறுவோம். இயேசுவுக்கே புகழ். மரியே வாழ்க.